एकमूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं प्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शंखचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओं श्री राधारुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्रीहरये नमः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। भवे भवे यथा भक्तिः पादयोस्तव जायते तथा कुरुष्व देवेश। नाथ त्वन्नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஸ்வரூபமான பாகவதத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவங்கள் விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம், தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் அப்படின்னு ரெண்டு பாகமாக அமைஞ்சிருக்கிறது. உத்தரார்த்தத்தில் பகவான் ருக்மணியை விவாகம் பண்ணிட்ட ஆச்சரியமான வைபவத்தை சொன்னார். பரமபக்தி ஸ்ரத்தையோடு ருக்மணியானவள் பகவானுக்கு தன்னுடைய ஹிருதய சமர்ப்பணத்தை ஒரு பிராமணன் மூலமாக தெரிவித்தார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ணவிவரைகி அகதோங்க தாபம். இந்த லெட்டர் எழுதினாலாம் கிடையாது பாகவதத்தில். லெட்டர் எழுதி பேப்பரை குத்தி வச்சார் அப்படிலாம் கிடையாது. பிராமண முகாத்து இந்த விஷயத்தை சொன்னால் ஓப்பன் தான் எல்லாமே. இது அவர்கிட்ட சொல்ல அது அவர்கிட்ட போய் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. இந்த 7 ஸ்லோகமுமே நவவித பக்திக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள் மகான்கள். அதில் பிரதான பக்தியான ஸ்ரவணம்தான் எல்லா பக்திக்கும் ஆதாரமாக அமையாது. ஸ்ரவணம் பண்ணினாதான் கீர்த்தனம் பண்ணணும்னு தோணும், ஸ்மரணம் பண்ணணும்னு தோணும், பாதசேவனம் பண்ணணும்னு தோணும், அர்ச்சனம் பண்ணணும்னு தோணும், வந்தனம் தாஸ்யம் சக்கியம் இத்தியாதி எந்த பக்தி எடுத்தாலும் அதுக்கு ஆதாரமாக அமையிறது ஸ்ரவண பக்தி தான். கதை கேட்டால் தானே உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியும். அப்படிங்கிறது அந்த கதை கேட்கறதுங்கிற பக்தி அவ்வளோ விசேஷம். அந்த பகவானுடைய சரித்திரம் குணங்களுக்கு என்ன மகிமை அப்படின்னா நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்க தாபம். அந்த கர்ண விவரை பாகவதம் ஆரம்பத்திலையும் சொன்னால் எக்கர்ணநாடியும் பூரஸ்யாதா பவப்பிரதாம் கேகரதிம் சினத்தி
இந்த ஃபேனை நினச்சிட்டு அந்த ஃபேனை போட்டு சரி அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேனை அணைச்சிடுவோம். இந்த ஏசி சொல்ல ரிமோட் எடுத்து ஆமாம் அந்த பக்கத்து ஃபேனை போட்டு பவப்பிரதாம் கேகரத்தின் சினத்தி அப்படின்னு சொன்ன மாதிரி இதோட மகிமையை உணரத்தான் முடியும். இப்போ ஒரு மாத்திரை போட்டுண்டா அந்த மாத்திரை உள்ளே போய் எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதுன்னு ஏதாவது தெரியுமோ? ஒரு மணி நேரத்தில் தலைவலி போகிறது தெரியாது. அது மாதிரி பகவத் குணம் அப்படிங்கிறது காது வழியாக இறங்கும்போது உள்ள ஜென்ம ஜென்மாந்தரமாக இருக்கக்கூடியதான வாசனா ரூபமான அந்த பாபம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சரி பண்ணணும். பவப்பிரதாம் கேகரத்தின் சினத்தி அப்படின்னு பாபம் போனாலே அங்கே புண்ணியம். புண்ணியம் பாபம்னு ஒரு தனியாக கிடையாது. புண்ணியத்தை ரொப்பினாலே பாபம் போயிடும். அப்படிதான் அந்த சித்தாந்தமே. இந்த இதில் கூட ஒரு வியாக்கியானத்தில் அப்துல் கலாம் சொல்லியிருந்தார், லைட்டுக்கு சோர்ஸ் உண்டு இருட்டுக்கு சோர்ஸ் உண்டான்னு கேட்டார். லைட் இல்லாத இடம் இருட்டுங்கிறோம். அது மாதிரி ஆரோக்கியம் இல்லாத இடம் வியாதி, புண்ணியம் இல்லாத இடம் பாவம், சௌக்கியம் இல்லாத இடம் கஷ்டம். சௌக்கியத்தை கொண்டு வந்துட்டா ஃபில்லப் பண்ணிவிட்டா சரியாக போச்சோன்னு அதுதான் பகவத் குணம் பண்ணும். மனசை உற்சாகம் பண்ணிடும், ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடும். பின்னாடி ஒன்றா கல்யாணங்கள்லாம் வரும். நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதா. உன்னுடைய கண்ணு, உன்னுடைய ரூபமானது கண்ணு படைச்சவத்தினுடைய பலன். அது கண்ணு இருக்கு, இது பகவானை பார்த்தாதான் இது படைச்ச பயனை அடையிறது. அப்படி பகவானை பார்க்கலன்னா பர்காயித்தே நயனே நரானாம் லிங்கானு விஷ்ணோர் ந நிரீட்சித்தோயே அப்படின்னு சௌனகாதிகள் சொல்லுவார்கள் 2வது ஸ்கந்தத்தில். மயில் பீலியிலையும் தான் கண்ணு மாதிரி இருக்கு, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அது மாதிரி ஆயிடும் அது. அதனால காதால கேட்டு கண்ணால ஒன்றை பார்த்து எங்க பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி ரூபம் திருச்சாம் திசித்திமதாம் அகிலார்த்த லாபம்னு சொல்லியிருக்காளே, இவன் எங்க பார்த்தான்னா பார்க்கறதுன்னா கண்ணால் இப்படி பார்க்கறது மட்டும்தானே, வர்ணனையே பார்க்கறது தானே. ஒரு விஷயத்தை நாம் வர்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உன்னை இமேஜினேஷன் தானே அது. உன்னை கண்ணு அது ரூபத்தை கல்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி மகான்கள்லாம் வந்து வர்ணிச்சிருக்காங்க. விருந்தாவன விகாரம் பத்த மயூர பர்ஹம் நந்த நந்த நம்ம அகில ஆனந்த கர விக்கிரகம் அப்படின்னு மகான்கள் வர்ணிக்கிறத குழந்தையா இருக்கிற ருக்மணி அவளை பார்த்துட்டே மனசுல நினைப்பலாம். விக்ஷேகம் கதா கோபாலமூர்த்தி நாராயண தீர்த்தர்னு ஒரு மகான் சன்னியாசி. இந்த தாண்ட உடனே கல்லணையிலேருந்து ஒரு ரோடு போகும், திருப்பந்துருத்தின்னு இருக்குங்க. அங்கே இருக்க அவருடைய சமாதியானது. தசமஸ்கந்தத்தை முழுக்க அவர் தரங்கம்னு பண்ணியிருக்கார். இன்றைக்கும் பிரசித்தியாக சங்கீதத்தில் எல்லான்னு பாடுறா பற்றில அது பஜனை சம்பிரதாயம் தான். அதில் உள்ள கீர்த்தனைகள் எடுத்துக்கிறாள் அவன். பாகவதத்தில் என்ன இருக்குன்னா கிருஹாகதே கீயமானாக தன்மேனே சதிருஷம் பதிம் அப்படின்னு இருக்கு. கிருஹாகதைஹி கீயமானா, வீட்டுக்கு வந்தவா பாடுறவா. அதை பிராமணாலும் எடுத்துக்கலாம், காயகர்கள்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த காலங்கள்லாம் இது ஒரு சம்பிரதாயம். அது உன்னை பற்றி உயர்வாக சொல்கிறதா இருந்தால் பாட்டு பாடின்னு சொல்கிறது அப்படிங்கிறது. சந்தோஷம் வந்தாலும் பாட்டு வரும், விஷாலும் பாட்டு, கோவம் வந்தாலும் பாட்டு வரும். அதனால தான் நல்ல பாட்டு வாங்க போகிறேன்னு சொல்ல முடியல. ரெண்டுக்கும் பாட்டுன்னு தான் பேர். பெரும் அந்த பாட்டுக்கு அந்த சங்கீதத்துக்கும் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. அர்த்தம் புரியாமல் இன்னைக்கு கண்ணில் கண்ணீர் வருதணும் சில ராகங்களை கேட்டால். அதுவும் அது பகவத் பக்தியோடு இருந்துருத்துன்னா அதுக்கு பிரயோஜனம் உண்டு. சங்கீத ஞானமும் பக்தி வீணா அப்படிங்கிறாள் தியாகராஜ சுவாமி. இந்த பக்தி இல்லாமல் போச்சுன்னா அது வேஸ்ட். மழை பெஞ்சு கொள்ளிடத்தில் போய் காவேரியில் சமுத்திரத்தில் போய் கலந்துட்டு பாருங்க, 200 டிஎம்சி தண்ணி ஓம் ஸ்வாஹா முடிஞ்சு போச்சு.
ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி போயிடும். இத்தனை சங்கீதம் இங்கீதம் இதெல்லாம் பக்தி இல்லாத போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, வியர்த்தம். அந்த ஜென்மா பொழுதுபோக்கினால் அப்படின்னு தானே தவிர அது அடுத்த ஜென்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அடுத்த ஜென்மா உங்களை இந்த நிலையிலேருந்து மேலே ஏற்றணும்னாலோ அல்லது ஜென்மா இல்லாமல் பண்ணணும் அப்படின்னாலோ நாம் பஞ்ச புலன்களால் அனுபவிக்கக்கூடிய எந்த விஷயம் பகவத் சம்பந்தத்தோடு இருக்கணும். சாப்பிட்றதோ, பார்க்கறதோ, நுகர்றதோ, கேட்கறதோ, ஸ்பரிசிக்கிறதோ, இதெல்லாமே ஞானேந்திரியம்னு பேர். இதில் விஷயமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பகவத் சம்பந்தத்தோடு இருக்கணும். சாப்பிட்டா பகவத் பிரசாதத்தை சாப்பிடணும், கேட்டால் பகவத் குணத்தை கேட்கணும், பார்த்தா பகவத் ரூபத்தை பார்க்கணும், நுகர்ந்தா பகவானுடைய வாசனையை நுகரணும். பகவானுக்கு வாசனை உண்டா அப்படின்னு கேட்பா. அம்பரீஷ சரித்திரத்திலையும் சொன்னால் ஸ்ரீமத் துளசியாம் ரசனாம் சமர்ப்பித்தே கிரானம்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதை விட இந்தூர் ஸ்ரீரங்கத்துக்கு என்ன விசேஷம்னா, மாலிக் கபூர்னு ஒருத்தன் படையெடுத்த போது பெருமாளை தூக்கின்னு போயிட்டா வெளியில். ஒரு 43 வருஷம் இப்போ இருக்கிற சுவாமி அங்கே இல்லை. இந்த படையெடுப்போட அந்த தீவிரங்கள்லாம் அடங்கின உடனே இந்த பெருமாள் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் உள்ளூர்காரெல்லாம் சேர்ந்து ஒரு சுவாமியை பண்ணி வச்சுட்டா. திரும்பி வந்தால் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது, இதில் எது நெஜ பெருமாள் அப்படிங்கிற கேள்வி, எதை பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிற கேள்வி வருது. அந்த பெருமாளுடைய வஸ்திரத்தை நித்தியப்படி தோச்சு கொடுக்கக்கூடியவருக்கு ஈரங்கொல்லின்னு பேர். தமிழில் லாண்ட்ரிமேன்னு சொல்கிறோமோனோ, சலவை தொழிலாளர். அப்படி வயசானவர் ஒருத்தர், ஏற்கனவே 40 வருஷம் முன்னாடி பண்ணவர். இப்போ அவருக்கு 90 வயசுக்கு மேலே இருக்கும். அவருக்கு கண்ணு தெரியாது. நான் சொல்லுவேன்னாரு, எப்படின்னா 2 பெருமாள் மேலேயும் போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்து ஜலத்தில் நினச்சி அந்த ஜலத்தை என் கையில் புழிங்கோன்னு. 2 பெருமாள் மேலேயும் போட்டிருந்த வஸ்திரத்தை, சாத்திருந்த வஸ்திரத்தை எடுத்து ஜலத்தில் நினச்சிட்டு அதை எடுத்து கையில் புழிங்கோன்னா புழிஞ்சு குடிச்சிட்டு இதுதான் ஒரிஜினல் பெருமாள்னு உன்னை காமிச்சார். எப்படின்னா, நித்தியப்படி நன்னா இருக்கிற காலத்தில் பெருமாளோட வஸ்திரத்தை துவைக்கும் போது அந்த தீர்த்தத்தை சாப்பிடுவேன்னா, அந்த ஜலத்தை புழிஞ்சு சாப்பிடுவேன், அந்த வாசனை எனக்கு தெரியும்னா. இப்போ இருக்கிற பெருமாள் அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தது தான். மாதிரி எத்தனை விஷயங்கள் பூஜை பண்ணுற வாழ்க்கையே தெரியல எது ஒரிஜினல் பெருமாள். இவா எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவா எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம். ஒருத்தரை நீங்கள் ஒதுக்கி மட்டப்படுத்தினதுனால தானே இப்போ நாசமாக போச்சு. இதெல்லாம் சமீப காலத்தில் வந்து இந்த பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தின பிரிவினைகள் தான். நமக்குள்ள அப்படி கிடையாது. எல்லாரும் ஒத்துமையோட, எல்லாரும் ஒரு அந்யோன்ய பாவத்தோட வாழ்ந்த தேசம்னா அது மாதிரி இவள் மகான்கள் வர்ணிச்ச அந்த வர்ணனையை வச்சுண்டு பார்க்க வேண்டிய ரூபம்னு சொல்றா. உங்ககிட்ட என் சித்தத்தை பறிகொடுத்தேன் அப்படிங்கிறாள். தொய் அச்சுதா விசதி சித்தம் அப்படிங்கிறா. அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறாள். எத்தனையோ நாம பகவானுக்கு இருக்கு. அச்சுதான்னு சொல்லுவானே என்ன, பக்தர்களை ஒருபொழுதும் கைவிடாத பகவானுக்கு அச்சுதன்னு பேர். பக்தான் நச்சியாவயதி அச்சுதா, ஒருபோதும் கைவிட மாட்டான் பகவான் அப்படிங்கிறதுக்காக. அதனால அபத்திரபம், வெக்கமில்லாமல் பேசுறேன்னா. இப்படி சொன்னால் பாகவதம் சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம். வெக்கந்தான ஸ்திரீனுடைய லட்சணமே. வெக்கம் இல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, ஸ்திரீனுடைய அடையாளம் வெக்கமாக இருந்தாலும் உங்ககிட்ட வரத்தே வெக்கம் இல்லாமல் வந்தால் தான் நீ கிருபை பண்ணுவேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு பகவான் சொன்னான். விசிறிஜ லஜ்ஜாம் யோசித்தே மண்ணாமான்னு நிரந்தரம். பகவான் சொல்கிறான், விசிறிஜ லஜ்ஜாம், வெக்கத்தை யார் விடுறாளோ அப்போ தான் பக்தியை சுதந்திரமாக பண்ண முடியும். கோபிகா ஜீவனஸ்மரணம்னா இப்படி தலையை குனிஞ்சுன்னு கோவிந்தாங்க. ஏன் சத்தம் போட்டு சொல்ல வேண்டியதானே? ஒரு ஹீட்டிங்கில் சோர்த்துங்கிற இடத்துலலாம் சார்னு கத்தராக மானத்தை விட்டுட்டோம். அங்கே சொல்கிறதே மானம் தெரியல. ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல சொல்லும்போது பெரிய அவமானம் மாதிரி தோன்றும். அங்கே வந்து அது வந்து மானம் இல்லை, அது பாவம். அது மானம் இல்லை, அது பகவன் நாமாவை முழுஷா சொல்ல முடியாதபடிக்கு தடுக்கிற பாவம். அது எவ்வளோக்கு எவ்வளோ இறஞ்ச நிலையில் நாமாவை சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ
சமஸ்த பாபங்களும் போகும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படிலாம் சொல்லி எந்த உன் சரணத்திலேருந்து கங்கை கிளம்பினதோ அந்த மகிமையினால சிவபெருமான் தலையில தரிச்சுருக்காரோ அந்த சரணத்துக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசைப்படுறேன்னா, நீ ஒரு ராஜகுமாரன், நான் ஒரு ராஜகுமாரி, ஆண் பெண் அந்த ஈர்ப்புல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ரீதியில இந்த விஷயத்தை சொல்லலை. உன்னை பகவான்னு தெரிஞ்சு சொல்றேன். அதான் ஒரு ஆச்சரியம். கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரும் பகவான்கிட்ட பழகினவா அத்தனை பேருமே உன்னை பகவான் எனக்கு தெரியும்பா, அடுத்த நிமிஷம் வாடா கிருஷ்ணாம்பா. அதுதான் ஒரு ஆச்சரியமே. இல்லை, எல்லாரும் தெரியும்பா, உன்னை பகவான் எனக்கு தெரியும் அப்படின்பா. அடுத்த நிமிஷம் ஏன் வாடா கிருஷ்ணான்னு சொல்றான்னா, அதை தெரியாத அளவுக்கு அவர் பண்ணுவார். உட்காரா வாடா அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த சௌலபியத்தினால அந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். அர்ஜுனனே அதுதானே சொல்றான். தர்மானி உதார ருச்சிர ஸ்மித சோபிதானி ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதே. வாழ்வா தன்னை பகவான் காமிக்காமையே இருந்தவா நல்லாவே அப்படிதான். பகவான் காமிச்சுக்கவே இல்லை. காமிக்கிற அந்த பிரியம் சௌலபியம் நமக்கு சகஜமாயிடும். அது அந்த அந்த மதிப்பு குறைஞ்சு அந்த இது தோணாது. நமக்கு மதிப்பு அப்படியே பிரமிச்சு இருக்கிற மாதிரி தோணாது. அந்த பிரியத்தை காமிக்கிறதே குழந்தையாயிடுவோம் நாம. அது மாதிரி பகவான் காமிச்சு ஏமாத்தான் எல்லாரையும். அப்படிதான் சொல்றான் அர்ஜுனன். இவ சொல்றா, ருக்மணி சொல்றா, நான் தெரிஞ்சுதானா பகவான்னு தெரிஞ்சுதான் உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்றேன், உன் சரண சேவை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒண்ணு. இந்த விஷயத்தை சொன்னதை கேள்வி விட்டு நீ வந்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா சிசுபாலனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன், ஜீவனை விட்டுடுவேன், அடுத்த ஜென்மாவிலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், அது நிறைவேறலைன்னா அந்த ஜென்மாவும் உயிர் விடுவேன். அடுத்தது யஹ்யாமசூனு விரத கிருஷானு சத ஜென்மபி சியாத், 100 ஜென்மம் ஆனாலும் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணி, இன்னொருத்தருக்கு நான் அந்த கழுத்தை நீட்ட மாட்டேன் அப்படின்னு ஒன்று பகவான் கிளம்புன்னு தாருகனை கூப்பிட்டு தேர் ஓட்டுறவன் கிளம்புன்னு சொல்லி பகவான் வந்து அங்கே ஒரு ஆச்சரியம். இங்கே அச்சுதான்னு கூப்பிட்டுருக்கா. அம்பால தரிசனம் பண்ணிட்டு வரத்தே பகவானை பார்த்தால்னு சொல்ற இடத்துல ததிர்ஷே அச்சுதம் சான், அச்சுதனை பார்த்தால் அப்படின்னு சொல்ல பகவான் கிட்டக்க வந்து ரதம் சமாரோப்ய சுபர்ண லக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா, இறங்கி அப்படி கை கொடுத்து கருட துவனியோட பாணிகிரகணம் பண்ணி தேர்ல ஏற்றி பகவான் வந்து யதோக்தமான முறையில் ருக்மணியை கல்யாணம் நின்றதோடு இல்லாமல் அஷ்ட மகிழ்ச்சிகள் சந்திரானனா, பைஷ்மி, பாமா, ஜாம்பவதி, சத்யா, மித்ரவிந்தா, லக்ஷ்மணா, காளிந்தி முதலிய பத்னிகளெல்லாம் பகவான் விவாகம் பண்ணிட்டு அஷ்டலக்ஷ்மியோட பிரகாசிக்கிற காலத்துல தான் பஞ்சபாண்டவர்களுடைய வாழ்க்கையில பகவான் சம்பந்தப்படுறான். திரௌபதி கல்யாணத்துல வந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பகவான் தான் காரணம். அந்த போட்டியில ஜெயிச்சு திரௌபதியை கொண்டு போயிட்டான் அர்ஜுனன். கல்யாணம்னு வரத்தே 5 பேரும் மன்னிப்பேன்னு விட்டான். குந்தியும் அப்படிதான் சொல்றாள், பஞ்சபாண்டவான்னு அப்படிதான் சொல்றாள். துருபதராஜன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சீரணும். 5 பேரும் மன்னிப்பேன்னு சொன்னோடனே சீரணும். இங்க நம்ம சம்பிரதாயத்துல ஒரு ஆண் பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பழக்கத்துல இருக்கு, சாஸ்திரத்திலையும் இருக்கு. சில காரண காரியங்களுக்காக ஒரு பெண் பல ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சாஸ்திரத்திலையும் இல்லை, சம்பிரதாயத்திலையும் இல்லை. இல்லாததை நீ சொல்லலாமா, அதை நான் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டான். எங்களுக்குன்னு உள்ள பிரத்யேக தர்மம் தான் தர்மம் சொன்னா உனக்கு புரியாதுன்னுட்டான். பகவான் தான் அதை புரிய வைக்கிறான், வியாசரை வர வச்சு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. இவ 5 பேரும் 5 தேவதைகள். அவள் 5 பேருடைய ஒரு சக்தி. அவன் பார்க்கறதுக்கு ஒத்தியா இருக்காவே தவிர அவள் வாழ்க்கை குடும்பம் நடத்துறதே அந்தந்த சக்தி தான் வெளியில வரும்.
இது மகாபாரதத்தில் அதெல்லாம் விஸ்தாரமே இருக்குது. அந்தந்த வருஷம் முடிஞ்ச உடனே அக்னியில் போய்ட்டு வருவார். கல்யாணத்துக்கு போதே அன்னைக்கு அக்னியில் ராத்திரி போய்ட்டு வரும். மறுநாள் காலத்தால் ஃப்ரெஷ்ஷாக வருவார். ஏன்னா அவள் தோன்றினதே இதுலேருந்து யோஜனை பண்ணும், அக்னிலேருந்து தானே வந்தான். அதனால தானே நம்ம பெரியவாளுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு நாலெட்ஜ் போனதுனால தான் ப்ராப்ளமே தவிர, தெரிஞ்சதுனால தானே கிராமத்துக்கு கிராமம் திரௌபதி அம்மன் கோவில் வச்சது. சீதைக்கு தனியாக கோவில் கிடையாது, ருக்மணிக்கு தனியாக கோவில் கிடையாது. திரௌபதிக்கு ஏன் கோவில்னா அவள் பஞ்சசக்திமயி தேவி அப்படின்னு அவள் 5 தேவதைகளுடைய சக்தின்னு தெரியும் பெரியவாளுக்கெல்லாம். அவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஐஷ்ணு திருதராஷ்டிரன்ட்ட பேசி இந்திரபிரஸ்தம்னு ஒரு இடத்த வாங்கி அதை பார்த்தா பொட்டக்காடு, கள்ளிக்காடு, சப்பாத்தி காடு, காட்டு கருக, ஒரு விவசாய பூமியே கிடையாது. இஸ்ரேல் மாதிரி அதை சரி பண்ணுறான் பகவான். அதை அத்தனையும் கரெக்ட் பண்ணி விவசாய பூமியாக பண்ணி பஞ்சபாண்டவர்கள் அங்கே அரண்மனை விஸ்வகர்மாவை விட்டு ஆச்சரியமான ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி இந்திரபிரஸ்தம்னு பேர். இவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு சுதர்மா அப்படின்னு பெயர். அது மாதிரி ஒரு அரண்மனையை தீர்மானம் பண்ணி பகவான் இவர்களை உட்காத்தி வச்சதோடு இல்லாமல் பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்கிறான் பகவான். அதான் ஒரு ஆச்சரியம். பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்கிறான். பட்டாபிஷேகங்கள்லாம் ஆச்சு. அப்புறம் பகவான் பல தடவை போயிட்டு அவருக்கு பல காரியங்களில் உபகாரமாக இருந்து அப்புறம் பின்னாடி ராஜசூயங்கிற யாகம் பண்ணுறதுக்கு பெரிய உபகாரமாக இருந்து எல்லா திக்விஜயம் பண்ணி அந்த ராஜசூய யாகத்தில் தான் சிசுபாலனை வதம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்துக்கு மெயின் எதிரி அவன் தான். ஆனால் பெரிய எதிரி கம்சம்தான். இவன் அவதாரத்தினால இவன் முக்கியத்துவம் அடைஞ்சானே தவிர பலத்தினால பெரிய எதிரி கம்சம்தான். அவனை இந்த சிசுபாலனை வதம் பண்ணி திரும்பி போகிற வழியில் தந்தவக்திரனை வதம் பண்ணி பஞ்சபாண்டவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் பகவான். ரொம்ப அவசியமான வார்த்தை. யுதிஷ்டிரா, வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தினாலையும் வசதியினாலையும் புகழாலையும் பதவியினாலையும் உயர்ந்த நிலையை அடையிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை சுற்றி சத்ரு வளருவான். நம்மளை அறியாமல் சத்ருவும் நமக்கு சமானமாக ஜாஸ்தி ஆகிட்டே போவான். அது நமக்கு தெரியாது. அதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது மாதிரியே இவர்களை ஏமாற்றி சொத்தை முழுக்க அபகரித்து சூதாடி இவர்களை காட்டுக்கு விரட்டி விட்ட போது பகவான் சமாதானப்படுத்தி திருப்பி யுத்தம் பண்ணுறேங்கிறத வேண்டான்னுட்டார். தர்மபுத்திரன் 2 பேருடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நாட்டு மக்களை பலியிட வேண்டாம் அப்படிங்கிற யுத்தம் பண்ணி திரும்பி அடைய முடியும். அதை ஜனங்கள் தான் கஷ்டப்படுவாங்க. யுத்தம்னா ஜனங்கள் தான் கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் சொல்லி நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 13 வருஷம் இருந்துட்டு திரும்பி வந்தபோது அவர்கள் கொடுக்காத போது பகவான் யுத்தம் பண்ணி இந்த 13 வருஷத்துக்குள்ளே இங்கே இருக்கிற காலத்தில் பகவான் பல பேர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான். குச்சேலருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினான். சுதாமான்னு பேர் அவருக்கு. குத்சித சேலம்ங்கிறதுனால குச்சேலர், அழுக்கு வேஷ்டி கீஞ்ச வேஷ்டி இப்படி இருக்கிறவர். பகவானோட சேர்ந்து படித்தவர். துவாரகையிலேருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய இடம். நாதத்வாரா கிட்ட இருக்கு அவரோட குச்சேலருடைய ஊர். அங்கேருந்து இவர் சம்சாரம் சொன்னார்னு கிளம்புறார். ஏன்னா தினப்படி உஞ்சவர்த்தி எடுத்துன்னு ஒருவர் அந்த வருமானம் குழந்தையெல்லாம் வளர்ந்த உடனே பத்தல். ஒருபடி அரிசி போட்டு சாதம் வெடித்தா 4 பேர் சாப்பிட்றதே பொறுத்து. குழந்தையாக இருந்தால் கரைச்சி அரிசி கொடுக்கலாம். 10 பேர் சாப்பிட்றதே அது எப்படி 10 மணி. வருமானமும் ஒருபடி தான் இருக்குது. குழந்தைகளோ பசிங்கிறது. இவருக்கும் அதை பற்றின விஷயம் தெரியாது. தாயாருக்கு குழந்தைகளுடைய பழகிறதுனால தாயாருக்கு தான் குழந்தைகள்கிட்ட உள்ள மாற்றங்கள் தெரியும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவது. ரொம்ப நாட்டு குழந்தைகள்லாம் ஓடி போயிட்டா வந்துட்டா அவனை பிடிச்சா இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. அப்பாவுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாமே தவிர இந்த ஃப்ராடு முழுக்க அம்மாவுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா உள்ளே இருக்கிறவளே அம்மா தான்.
ஏன்னா கொஞ்சம் மாற்றம் இருந்தாலே அம்மா கவனிக்காமல் இருக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணிடவே முடியாது. குழந்தையெல்லாம் பசிக்கிறதுன்னு சொல்கிறது. அதனால் அவர் சொன்னத்தினுடைய வேண்டுதலுடைய காரணத்துக்காக இவர் கிளம்பி வெறுங்கையோடு பார்க்க வேண்டாம், எதையாவது கொடுன்னு சொல்ல. விற்றான்னு பிருத்துக்க தண்டுலான்னு இருக்குங்க. இங்கே அவல் அரிசி அவல் கூட கிடையாது. அதை வாங்கிட்டு இவர் கிளம்பி துவாரகைக்கு வர பகவானுடைய கிரகத்துக்குள்ள முதல்ல புதியாம குழம்ப, அப்புறம் விவேச ஏகதமம் ஸ்ரீமதே பிரம்மானந்தம் யதோயதான்னு வந்து தம்விலோக்கி அச்சுதோ தூராது பிரியா பையங்கமாஸ்திதா. பகவான் எட்டி உட்கார்ந்தவன் வாசல்ல நிழல் ஆடுறது. குச்சேரர் அவர் ஆடினவுடனே ஓடி வந்து அவரை கட்டி தூக்கி சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு பாத பிரக்ஷாலனம் பண்ணி அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து நல்ல வஸ்திரம் கொடுத்து அவரை கட்டிக்க சொல்லி அவரை போஜனம் பண்ண சொல்லி அப்புறம் பேசலாம் எல்லாம். அவர் ஏதோ சொல்ல வந்தார், இல்லை அப்புறம் பேசலான்டா. இதெல்லாம் உயர்ந்தமா பெரியவாளோட பழகினாதான் நமக்கு புரியும். எங்கள் தாத்தா கிராமத்தில், எங்கள் வடகுடிங்கிற கிராமம் அவ்வளோ இன்டீரியர் வில்லேஜ். அது இங்கேருந்தோ வருவா, ராத்திரி 10 மணிக்கு வருவா. பஸ்ஸெல்லாம் கிடைக்காது, ரெகுலராக இருக்காது. வந்த உடனே காலை அலம்பிக்கோங்கோ, சாப்பிடுங்கோ, அப்புறம் பேசலாம். யார் வந்தாலும் முதல்ல இலை போட்டு அவளை இருக்கும். குடும்பிதான கிரகம் தானே. இப்போ தானே நம்ம வந்து அப்படி பண்ணாதான் கௌரவம், இப்படி பண்ணாதான் கௌரவம்னு விட்டு பட்னியை போடுறோம். பழத்தை போட்டால் கூட போதும். சாப்பாடு போட்டு நம்ம என்ன இருக்கோ நம்ம நாம் ஒன்று சாப்பிட்டுட்டோம், அவளுக்கு ஒன்று போடக்கூடாது. அதுதான் அடிப்படை. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை போடணும். தெய்வத்துக்கே அப்படிதான். எதனாத் புருஷோபவதி எதனாத் தஸ்ய தேவதாகான்னு. அதனால் அதிதிகளுக்கெல்லாம் அது தோஷம் கிடையாது. என்ன இருக்கோ அந்த சாப்பாடை போடணும். சாப்பிட்டுட்டு தான் பேசணும். சாப்பிட்ற டைமாக இருந்தது சாப்பிட்றதெல்லாம் கேட்கணும். பகவான் அதெல்லாம் காமிக்கிறாங்க. இலையை போட்டு அவரை சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் தசவித பரிமள சாம்பூலத்தை கொடுத்து அவரை தான் படுத்துக்கிற கட்டில்ல ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் நீங்கள், அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இதெல்லாம் ராஜகீயமான ஒரு லைஃப் ஸ்டைலை கவனித்தவாளுக்கு தான் தெரிய வரும். அது என்ன வந்து பிள்ளையாக இருந்தாலும் நம்ம கட்டில் படுத்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அது அது நியாயம்னா நியாயம்தான், அது தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படுக்கை இத்தியாதி உபயோகப்படுத்துகிற சாஸ்திரமே விதிக்கிறது. ஆசனம், வஸ்திரம், தீர்த்த பாத்திரம், படுக்கை இதெல்லாம் ஒருத்தர் உபயோகப்படுத்துறது ஒருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னே சொல்கிறது. மனோபாவம் மாறி போயிடும். நாம் இருக்கிற மனோபாவத்தை விட உயர்ந்த மனோபாவத்தில் உள்ளவா இருந்தால் அவளை அனுமதிக்கலாமாங்க. நாம் அந்த இடத்துக்கு உயர்றதுக்காக நமக்கு கீழே உள்ளவாளை அனுமதிச்சோம்னா நம்ம மனோபாவம் மாறி போயிடும். அப்படிலாம் சாஸ்திரங்கள் விதிக்கிறது. இங்கே பகவானோட படுக்கையில் நூத்தரை உட்காந்துங்க குச்சேலரை படுத்துக்க சொல்கிறாள் பகவான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நாம் அது மாதிரி சொன்னால் பெரிய பணக்காரர்களாக இருந்தால் சொல்லுவோம். இவரோட அந்த வேஷத்துக்கு அவரை படுக்கையில் உட்காரவே விட மாட்டோம். நாம் ஒரு தலையும் ஜடையும் அழுக்கு வஸ்திரமும் வெளி அவுட்லெட் ரூபத்தை மட்டும்தானே நாம் பார்ப்போம். பகவான் அப்படி பார்க்கல. அவர் உட்காத்தி வச்சு அப்போ தான் பேச்சு கொடுக்குறார். நான் சௌக்கியமாக இருக்கல, மண்ணி சௌக்கியமாக இருக்கல, கல்யாணம் ஆயிடுத்தா அவங்களுக்கு, அதுவே முதல்ல புரியல. அப்புறம் தான் விசாரிக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுத்தா, சௌக்கியமாக இருக்கால, குழந்தையெல்லாம் இருக்கா, இத்தனை நாள் கழித்து என்னை பார்க்க வந்திருக்கேலே, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கு? கிமுபாய நமானீதம் பிரம்மன்மே பவதா கிருஹாத். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கு? பேசாமல் இருக்காரு. சில பேர் என்னத்துக்கும் கல்லூரி மங்கள் மாதிரி இருப்பாங்க. ஒரு வார்த்தையை வாயில வாங்க முடியாது. அது மாதிரி பேசாமல் இருக்கார். பூரி அபக்தோபகிருத்தம் நமே தோஷாய கல்பத்தே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மா. இதெல்லாம் இங்கே தான் இருக்கு இந்த ஸ்லோகங்களும். பக்தியோட பிரியத்தோட, இந்த இடத்துல பக்திங்கிறது பிரியத்தோட எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பிரியமில்லாமல் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன்.
நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கு? நம்ம உடனே அங்கே பாடசாலை ஞாபகம் வருது, படித்த ஞாபகம். நம்ம போய் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்போமே, ஒருத்தர் பக்கத்துலேயே தானே இருப்போம். ஒரு நாளைக்கு வாத்தியாரத்து மாமி சொன்னாலும் போய் விறகெல்லாம் வச்சு நடந்தோமே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் சில சம்பவங்கள்லாம் பேசுகிறான். இவர் என்னத்துக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார், இல்லை அவளையும் எடுக்க மாட்டேங்கிறார். இங்கே இருக்கிற உபச்சாரங்கள்லாம் பார்த்தார், பட்சணம் கிருஷ்ணம் போக்குவரத்தெல்லாம் பார்த்த உடனே எக்காரணம் கொண்டும் இந்த அவளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி உள்ளே வச்சுட்டார். அப்புறம் பகவானே பட்டுன்னு கையை போட்டு எடுத்துட்டான். இது என்ன அப்படின்னு, இந்த மூட்டை என்னன்னு பகவான் இடுக்குலேருந்து கையை விட்டு பிடுங்கி எடுக்க, அதுலேருந்து அவள் இருக்க பகவான் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு, நன்வேத துபநீதமே பரம பரிணனம் சகே, எனக்கு அவள் பிடிக்கும்னு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கேன். பாடசாலையில் இருக்கிறதே பகவான். அவள் எல்லாம் அவள் அபூர்வமான ஒரு பதார்த்தம். இன்னைக்கு கெலாக்ஸுன்னு கண்ட மண்ணத்துங்கிற பதில் அவ்வளோ வசதி. அவள் அவ்வளோ டைஜஷனுக்கு அவ்வளோ உடம்புக்கு ஹிதம். இன்றைக்குமே இந்த பெல்ட் எடுத்து பார்த்தேன்னா, இந்த கோழிக்கோடுலேருந்து ஆரம்பித்து குஜராத் பரிந்தும் கார்த்தால ஆகாரம் அவள் தான். அவளுக்கு கார்த்தால ஆகாரம் அவளை ஏதாவது ஊற வச்சு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடுவான். கிராமங்கள் எல்லாமே அப்படி தான், நம்ம ஊரில் எல்லாமே அப்படி தான். அவள் இடித்து கார்த்தால 2 பிடி அவள் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் மோரை குடிப்பாள். இதுதான் கார்த்தால டிஃபனுங்கிறது. இது சாப்பிட்டதாயும் ஆகும், 10 கிடையாது அப்படிங்கிறதுனால அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட். அது அதுக்குன்னு வளைச்சி கட்டுன்னு திங்கக்கூடாது. ஒரு 2 பிடி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் மோரை குடித்தா ஆரோக்கியமாக இருக்கும். அதை விட ஆச்சரியம் நல்ல ஃபைபர் கண்டென்ட். அது நம்ம சாப்பிட்ற அரிசிலாம் பாலிஷ்டு அரிசி தானே, அப்படியே கெடுதல். அவள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அவளால் அதை அப்படியே தான் அடித்தாகணும். அதனால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பகவான் சொல்கிறா, அது குழந்தைகளுக்கெல்லாம் அதை போட்டிருப்பா போல இருக்கு. இன்றைக்கோ திங்க இல்லை, நான் நினச்சிப்பா வேணாம், இத்தனை பட்சணங்கள் தொடவே மனசு வரல. நம்ம எல்லாம் நல்ல பட்சணம் தான், சொல்லி மடியாக பண்ண பட்சணம் தான். தோல்க்கு திங்கணும்னே தோணலை. கிராமத்தில் அரிசியை திம்பா பட்சணம் மாதிரி, புழுங்கரிசி அவள் பச்சரிசி இதெல்லாம் அது ஒரு காலம். அது ஒரு காலம், அது மாதிரி வாழ்ந்த காலம். ஏதாவது சீசனபிள் தான் பட்சணங்கள்லாம் கிடைக்கும். சாதாரண நாளில் மாரி அரிசி தான் சாப்பிடுவோம். பகவான் குழந்தைகளுக்கு அது மாதிரி கொடுத்துருப்பா போல இருக்குது. ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு பகவானுக்கு அது பிடிக்குங்கிறதுனால கொண்டு வந்திருக்கார் போல இருக்குது. அதெல்லாம் சொல்ல சாப்பிட்டு ருக்மணி 100 பிடி சாப்பிட பொறுத்து தடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது என்ன அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குமா இருக்காதா தெரியாது, இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வச்சுக்காது, அப்படி அர்த்தம் இல்லை. நீங்கள் என்ன காரணத்துக்காக சாப்பிட்டேலோ அந்த காரணம் பூர்த்தியாயிடும். ஸ்ரீகாமோ மாபஜத் புரான்னு இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் நினைக்கிறான். ஐஸ்வர்ய சங்கல்பத்தோடு வந்திருக்கார். அவர் ஐஸ்வர்யம் வேணும்னு அவர் சொல்லி, இவருக்கு இல்லை, அது மாமி. அதுக்கு கொடுக்கலாம்னா இவருக்கு அந்த சங்கல்பம் கிடையாது. அதுக்காக அவர் முன்னாடி பூஜையும் பண்ணலை. சரி, இந்த ஜென்மாவில் கொடுப்போம் அப்படின்னா இந்த ஜென்மாவில் இந்த அவளை சாப்பிட்டு தான் கொடுக்கணும். அதனால தான் பகவான் வம்படியாக அவளை பிடிச்சி வாங்கி சாப்பிட்டது. ருக்மணி சொல்கிறா, நீங்கள் ஒரு பிடி சாப்பிட்ட உடனேவே என்னோட சோடசகளையும் அங்கே போயாச்சு. நீங்கள் 200 பிடியும் சாப்பிட்டேன்னா 4 ட்ரெஸ் எடுத்து நான் வாத்துக்கு போக வேண்டியதான், உங்களோட நான் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம், சுத்தம் பாகவதஸ்யான்னம் சுத்தம் பாகீரதி ஜலம்னு, அந்த பாகவத பிரசாதம் உங்களுக்கு மட்டும்தானா எனக்கும் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. 2 ஏதோ ஒன்று வாங்கி பகவான் நேத்திக்கு மறுநாள் காலத்தால் அவர் அனுப்பும்போது நேத்திக்கு கொடுத்த வஸ்திரத்தை வாங்கிவிட்டு அவரோட வஸ்திரத்தையே திருப்பி கொடுத்து கட்டிக்க சொல்லி அனுப்பிச்சுட்டான். நல்ல வஸ்திரத்தை கொடுத்து அதை திருப்பி வாங்குவாளான்னா, அங்கே போனப்புறம் தான் அதுக்கு காரணம் தெரிஞ்சுது. இந்த ஒரு படி அவளை சாப்பிட்ட உடனேவே அங்கே ஐஸ்வர்யம் முழுக்க வந்ததுனால பெரிய மாளிகையோடு இருக்குது அவள் வீடு. ஏகப்பட்ட ரூம்ஸு, ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸு. இவர் வந்த உடனே, தன்னோட ஊருக்கு வந்த உடனே பகவான் அனுகிரகம் பண்ண கிளம்புறதே ஒரு கட்டு கட்டிண்டு
அவரை கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு தான் அனுப்பிச்சான் பகவான். திரும்பி வந்த உடனே இவருக்கு பழையபடி துவாரகைக்கு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. கிம்மார்க்க விப்ரம்ச விதி பிரமம் க்ஷணம், திரும்பி வந்துட்டோமோ. ஏன்னா அது மாதிரி இருக்கு, துவாரகையில் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி வீடு இருக்கு. உள்ளேருந்து வந்து இவாத்து மாமி வேற வைர ஊசி பட்டு புடவை வைராட்டிகை எல்லாம் போட்டுண்டு குழந்தைகள்லாம் இது பண்ணிட்டு, மகாலட்சுமி இல்லையா, மனுஷன் கொடுத்தா தானே அல்ப புத்தின்னு கொடுப்பான், பிரகிருதி இல்லையா, இயற்கை இல்லையா, அதான் நினச்சிப்பேன் நான். இயற்கையோட ஒரு சமிருத்தியை இயற்கையோட வாழ்ந்தாதான் புரியும். இப்போ நான் உதாரணமே சொல்லுவேன், இந்த ஊரில் புஷ்பம் மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேயுமே சமிருத்தியாக வாங்க முடியாது. ஃப்ரெஷ்ஷாக நேற்று ராத்திரி பிரித்த புஷ்பம் காலத்தால் இப்படி சுற்றி வந்தேன்னா இந்த இந்த முக்கம்புலேருந்து ஆரம்பித்து கொள்ளிடம் பரியந்தம் காவேரி பெல்ட் முழுக்க பூ தோட்டம் தான் ஃபுல்லாக. கொஞ்சம் நடந்து போனாலே பூ தோட்டங்கள்லாம் தெரியும். அந்த சமிருத்தி என்ன ஆகுதுன்னா நமக்கே மனசு திருப்தியாக இருக்கு. மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம் எல்லாம் சமிருத்தி. பிரகிருத்தின்னு பேர் அம்பாள். கொடுக்கறதே அப்படி கொடுப்பாள் அம்பா. அதனால் அவ்வளோ ஐஸ்வர்யம், அவ்வளோ சமிருத்தி. பார்த்து நமஸ்காரம் பண்ணின உடனே இவருக்கே மனைவி அடையாளம் புரியல. நீ யாரு மாதிரி இருக்க சுங்கலா பவான்னா, நான் தான் உட்காந்து பத்னின்னா. சிவசிவான்னார் அவர். சுஷீலான்னு பேர் அவளுக்கு. நான் தான் உங்காத்து பத்னி சுஷீலான்னு உடனே இது எப்படின்னு கேட்டார். இந்த ட்ரெஸ்ஸு கிட்ஸு நகை நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நாங்கள் எப்போதும் போல சூரிய சந்திரால் வசிக்கிற அந்த ஓலக்குடிசையில் தான் படுத்துருந்தோம். பொழுது விடிஞ்சு பார்த்தா மாட மாளிகையாக இருக்குது, இத்தனை ஐஸ்வர்யத்தோடு இருக்குது, இது எப்படி அப்படின்னு எனக்கே புரியல அப்படின்னு ஒன்று. அப்போ அவர் சொன்னார், அதுக்கு காரணம் இப்போ தான் புரியாது. மகாவிபூதேரவலோகதோன்யா நைவோபபத்யேத யதுத்தமஸ்ய. நான் கிளம்புற சமயத்தில் என்னை ஒரு கட்டு கட்டினுட்டு இப்படி ஏற இறங்க ஒரு தடவை பார்த்தான் பகவான். அபாத மஸ்தகம் என்ன ஒரு தடவை பார்த்தான். அந்த பார்வையினுடைய பலன்னு நான் நினைக்கிறேன். தாசியம் புனர் ஜென்மனி ஜென்மனி சியார். ஜென்ம ஜென்மாவா பகவானுக்கு தாசனாக இருக்கணும்னா பொதுவாக யாருமே ஞானத்தை அடையணும் மோட்சத்தை அடையணும்னு தான் காய நகத்துவா வாழ்க்கையில். இந்த பக்திக்கு மட்டும் என்ன விசேஷம்னா, பக்தியை ருச்சிச்சுட்டா திரும்பி ஜென்மா வேணும். காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. அப்பர் சுவாமிகள் சொல்லலையா, காணப்பெற்றால் எனக்கு கைலாசம் வேணும்னு சொல்லலை அவர். திரும்பி எனக்கு மோட்சம் வேணுங்க, திரும்பி ஜென்மா வேணுங்க. இதை நான் அனுபவிக்கிறதுக்காக அது குச்சேலர் சொன்னது தான். தாசியம் புனர் ஜென்மனி ஜென்மனி சியார். ஜென்ம ஜென்மாவா நான் தாசன்னா அந்த இடத்துல பக்தன்னு அர்த்தம், கைங்கரியம் பண்ணணும்னு அர்த்தம். அந்த கருணைக்கு பதில் பண்ணணும். என்ன இந்த பூஜை பண்ணுறதோ ஜபம் பண்ணுறதோ அலங்காரம் பண்ணுறதோ பார்க்குறதோ இதெல்லாம் என்னத்துக்குனால் இப்படி நம்மளை வச்சிருக்கிறதுக்காக. இப்படி நம்மளை வச்சிருக்கானே பகவான். இன்னும் வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது மட்டும் இல்லை, வச்சிருக்கிறதுக்கே முதல்ல பண்ணணும். என்ன சார் வச்சுருக்கான்னு அந்த கட்டத்தில் இருக்க. இந்த முதல்ல கண்ணு தெரியறது, கை வேலை செய்கிறது, கால் நடக்கிறது, சாப்பிட்டா ஜெரிமானம் மாறுது. இதில் ப்ராப்ளம் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். பகவான் இதில் ஏதாவது ஒன்றை சுழிச்சுட்டான்னா அப்புறம் பணம் தூக்கி போட்டுட்டு ஐயோ தின்னா சௌக்கியமாக இருந்தால் போகிறோம்னு தோணும். வியாதி வந்தால் தானே வாழ்க்கையினுடைய அருமை தெரியும். இப்போ சௌக்கியமாக வச்சுருக்கானே பகவான், அது போதுமே. சௌக்கியங்கிறது மனசு சார்ந்த விஷயம் தானே. இந்த பாதாவல்வா சாப்பிட்டா தான் கோயின்னு இருக்க முடியுமா? ரெண்டுபடி அவளை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதா? கஞ்சியை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதா? இருக்க முடியும், அதுதான் உண்மை. பெரியவாள்லாம் அப்படி தான் இருந்து காமிச்சிருக்காங்க. என் அனுபவம் தான் வாழ்க்கை. அது மாதிரி பகவான் பண்ணின கிருபையை நினச்சி பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான் பக்தின்னு பேர். அங்கே பக்திக்கு விளக்கம் கொடுக்குறவா பல ரூபத்தில் கொடுத்துருக்கா. பிரேமபூர்வ மனுத்தியானம்னு ஒரு இடத்துல ஆச்சாரியார் சொல்கிறா. பஜ சேவனேன்னு தாத்து அங்கே திக் பிரத்தியத்தில் வரும்போது பஜ சேவனேங்கிற தாத்துவில் திக் பிரத்தியம் தான் பக்திங்கிறது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நாம் அந்த சேவை பண்ணினாலும் பக்தி தான், பிரேமையாக இருந்தாலும் பக்தி தான். அந்த பிரேமையோட சேவை பண்ணுறது தான் பக்தி. அந்த சரித்திரம் சொல்லி அப்புறம்
சந்தான கோபால சரித்திரம். இந்த துவாரகையிலேருந்து பகவான் இங்கேருந்து கிளம்பி திரும்பி ராஜசூயாகம் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம்லாம் பண்ணி வச்சுட்டு துவாரகைக்கு வந்தபோது அர்ஜுனனோட தானே வந்தார். ஒரு பிராமணன் காலங்காலத்தால் வந்து அரண்மனை வாசலை நின்றுட்டு விஷான் பகவானை, நீங்கள்லாம் என்னத்துக்குடா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது, எதுக்குடா அவங்களுக்குலாம் பணம் கட்டுறது, டாக்ஸ் கட்டுறது, ரட்சிக்கிறதுக்கு தான். ரட்சிக்கிறது நாம யோஜனை பண்ண ரட்சிக்க நாம என்ன பண்ண முடியும், அதாவது கொலை நடக்கதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ என்னத்துக்குடா நாயி, நீ என்னத்துக்கு, என்னை காப்பாற்றுறதுக்கு தானே கவர்மெண்ட், என்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் பணம் கட்டுறது. என்னால் காப்பாற்ற முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு நாம் பணம் கட்டணும்? ராஜ்யங்கிறதே அதுக்கு தானே. இவன் கேட்குறாரு அந்த பிராமணன், எனக்கு பிறந்த குழந்தைகள்லாம் ஒன்று பிறந்த உடனே காணா போடுறதுடா, நீங்கள் எதுக்குடா ராஜ்ய ஏகவச்சனத்தில் பேசுகிறா, நீங்கள் எதுக்குடா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறேன், விட்டுட்டு போங்கடா அப்படின்னா. பகவான் பேசாமல் எல்லாத்தையும் கேட்டுருந்தான். இவனுக்கு சொல்லுன்னு ஆயிடுச்சு அர்ஜுனனுக்கு. உடனே இவன் கிளம்பினான், நான் ஒரு சத்திரியன் மானஸ்தா இருக்கேன், என்னை வச்சுன்னு பேசக்கூடாது. பேசாமல் இருக்கா பகவான், பேசாமல் இருறாங்கிறா, அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு காமெடியில் வடிவேல் படத்தில் சொல்லுவான்னு வெய்யறதே, அது மாதிரி அதெல்லாம் இதுலேயே இருக்குது. இவர் வெய்யறதே, பகவான் பேசாமல் இருக்கார். அர்ஜுனன் வீராப்பா கிளம்பினான், பேசாமல் இருந்தான். அவன் கேட்கல, வாயர்னான். எதுக்குன்னா இப்போ பிரசவம் ஆகிற சமயம், இந்த தடவை நீ காப்பாற்றி ஆகணும்னா. வந்தான், தன்னுடைய காண்டீவம் பானத்தை எடுத்துட்டு அதால் ஒரு ஆவரணம் பண்ணி ஒரு குடிசை போட்டு அதற்குள்ளே ஒரு ஸ்டோன் மாதிரி இரும்புனால ஒன்று புதுசாக தயார் பண்ணி ஒரு ரூம் தயார் பண்ணி அதுக்குள்ளே அந்த குழந்தைய இந்த கர்ப்பிணி ஸ்திரியை வச்சு வாசலில் காவலுக்கு நிற்கிறான். குழந்தையும் பிறந்தது, பழையபடி காணவில்லை. அப்படின்ன உடனே இவருக்கு புரியல. இவன் உயிரை விடுறேன்ட்டான் அர்ஜுனன். எப்போ என்னால் அதை நிறைவேற்ற முடியலையோ உயிரை விடுறேன். அப்போ தான் பகவான் சமாதானப்படுத்தி இந்த பிராமணனையும் அர்ஜுனனையும் கூப்பிட்டு தேர தூக்கின்னு போனால் லோகாலோகங்கள்லாம் போய் கடைசியில் இந்த இந்த பிளாக் ஹோல்லாம் சொல்கிற மத்தியில் இதெல்லாம் வரணும்னு இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி போனார்னு இருக்குது. இந்த கேலக்சியை விட்டு தாண்டி போனார்னே இருக்குது. பகவான் போய் அங்கே நாராயணனை காமிக்க இந்த குழந்தைகள் எல்லாம் அழிச்சுன்னு வந்து கொடுக்க திரும்பி வந்தார். இதுக்கு சந்தான கோபால சரித்திரம், இறந்த குழந்தைகள் எல்லாம் மீட்டுன்னு வந்தார் அப்படின்னு. இதை கேள்விப்பட்டு தேவகி சொன்னால், எனக்கு 6 குழந்தை படுத்து அதை காமிக்கலாமே, ஏற்கனவே 6 குழந்தை படுத்து அதையும் மீட்டு தர மாட்டேயான்னா அதெல்லாம் காமிச்சான் பகவான். அவெல்லாம் சாபத்தை அடைஞ்சு மனுஷ ஜென்மாவை அடையணுங்கிறதுக்காக வந்தாமா, அந்த மனுஷ ஜென்மாவை அடைஞ்சாச்சு. மனுஷ ஜென்மாவை அடையணுங்கிறது தான். மனுஷ ஜென்மா அடைஞ்சோடனே திருப்பி உயிரை விட்டால் சாப விமோச்சனமாக அப்படி தானே விரும்புவா யாருமே. அப்படி சொல்லி அந்த சரித்திரம் சொல்லி நாரதர் வந்து வசுதேவருக்கு உபதேசம் பண்ணி அப்புறம் பகவான் யாதவர்களுடைய அழிவு நெருங்கிறத பார்த்துட்டு உத்தவனை உட்காத்தி வச்சு பகவான் உபதேசம் பண்ண ஆச்சரியமான உபதேசம். உத்தவ கீதை பகவான் சொன்னார். 4 விஷயம் சொன்னார் உத்தவா. நிறையா விஷயங்கள் சொன்னாலும் 4 முக்கியமானது. அன்னமிகி பிராணினாம் பிராணஹா ஆர்த்தானாம் சரணம் துவகம் தர்மோ வித்தம் ரிணாம் பிரயத்திய சந்தகா அருவாக் பிப்ரதோரன். உதன் பசிச்சா அந்த பசிக்கு தீர்வு சாப்பாடு தான். நான் டிவி போடுறேன், உனக்கு நல்ல பாட்டு போடுறேன், உனக்கு சென்ட் அடிக்கிற மேலேங்கிறதுனால பசி சரியாக போடுமா? அதுபோல் கஷ்டம்னா என் சரணத்தை தான் பிடிச்சி. நீங்கள் இன்னொன்று நாளாக அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. அர்த்தானா சரணம் துவகம். பரலோகத்தில் சௌக்கியமாக இருக்கணும்னா இகலோகத்தில் தர்மம் பண்ணாதான் சௌக்கியமாக இருக்க முடியும். தர்மோவித்தம் ரிணாம் பிரி. இகலோகத்தில் சௌக்கியமாக இருக்கணும்னாலே தர்மம் பண்ணாதான் இருக்க முடியும். இந்த கான்செப்டினுடைய அடிப்படையில் தானே ஒருத்தன் சௌக்கியமாக இருந்தால் பாமர ஜனம் கூட கொடுத்து வச்சவன் சார்ந்தவன். எங்கே கொடுத்து வச்சான்? சிட் ஃபண்ட்ஸில் கொடுத்தானா, பேங்கில் கொடுத்தானா, ஃபைனான்சியலில் கொடுத்து ஏமாந்தானா, இல்லை பினாமியாக அரசியல்வாதிகிட்ட கொடுத்தானா, இல்லை சுவாமிஜிகள்கிட்ட கொடுத்து வச்சானா? இப்போ சுவாமிஜிகள்லாம் பினாமி ஆகிட்டா. சுவாமிஜிகள்கிட்ட கொடுத்து வச்சானா? யார்கிட்ட கொடுத்தான்? கொடுத்து வச்சவன்னா யார்கிட்ட கொடுத்து வச்சவன்னா? தர்மம். தர்மம் பண்ணான்னு அர்த்தம். தர்மம் பண்ணாதான் சௌக்கியம். தானேன போகி பவதி அப்படி. அது மாதிரி ஒருத்தன் கரையேறணும்னா என்னால் கூட முடியாது. சந்தகா அருவாக் பிப்ரதோரணம்.
மகான்களுடைய வாக்கை பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிருந்தா மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்லி பகவான் சோமநாத்னுங்கிற இடம் இருக்குதுல, அந்த இடத்துக்கிட்ட வந்து தான் பகவான் அந்தர்தானமாறா. அப்புறம் சில சரித்திரங்கள்லாம் சொல்லி மார்க்கங்கள் சுகாச்சாரியால் சொன்னார், கலி லட்சணங்கள்லாம் சொல்லி, நீ வந்து என்கிட்ட கேட்ட அதுக்கு நான் பகவத் குணம் கேட்டால் மோட்சத்தை அடையலாம்னு சொன்னேன். இந்த 7 நாளில் எனக்கு என்ன யதாதீதம் யதாமதின்னு முதல்ல என்ன தெரியுமோ அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். கிம்பூய ஸ்ரோதி மிச்சது, வேறு ஏதாவது உனக்கு கேட்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்ல, தற்பாத மூலம் உபசிருத்திய நதேன மூர்த்தனா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினதை சிரஸை கொண்டு போய் ராஜா சுகாச்சாரியாளுடைய பாதத்தில் முட்டி காலை ரெண்டையும் பிடிச்சின்னு சித்தோஸ்மி அனுகுஹீதோஸ், கிடைக்குமா கிடைக்குமா, 100 கோடி ரூபா கொடுக்குறேன் சொன்னா அண்ணா சரணம் கிடைக்குமா, 100 ரூபா பணம் கொடுப்பேன்னு சொன்னதான் அண்ணா சரணத்தை கொடுத்துட முடியும். பார்த்து கிடைக்கிறதே அது உபயோகப்படுத்திக்கணும். அதை கொண்டு தான் புரியாது ரொம்ப பேருக்கு. மகான்கள் பாதம் இருக்கு பாருங்க, அது கிடைக்கிறதே உபயோகப்படுத்திக்கணும். கொண்டு முட்டி நான் தலை என்ன பாக்கியம் பண்ணினேன், என்ன பாக்கியம் பண்ணினேன்னா, நான் என்ன பெருசா உங்களுக்கு பண்ணினேன், நீங்க எனக்கு இந்த பாகவதம் சொல்றது கருணையினுடைய பவதா கருணாத்மனா, கருணையினுடைய அடிப்படையில் தான் எனக்கு நீங்க சொன்னது. எப்படி சொல்லியிருக்கேன்னா, ஸ்ராபித்தோ எச்சமே சாட்சாத்து அநாது விதனோ, மேல 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 பகவத் குணத்தை சொல்லி வேற சிந்தனையே இல்லாம பண்ணிட்டேன். படுத்துண்டா உட்கார்ந்தா நின்னா அந்த சப்தம் காதுல விழாம, அதுதானே வேணும். அந்த ஸ்மரணை ஓடிண்டே இருக்கணும். இந்த சரீரத்தை எத்தனை தட்சகன் வேணாலும் கடிச்சுக்கிட்டோம், உள்ள பகவான் தெரிகிறான்னு சொல்லி சுகாச்சாரியாலும் கிளம்பி போக, தட்சகனும் ராஜாவும் மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்லி மேலே சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு சௌனகாதி மகர்ஷிகளை பார்த்து சூத்தரை சொல்றார் சங்கிரகாத்தியாயம்னு சொல்லி. என்னை வந்து கேட்டேன், அதுக்கு பதிலாக 6 கேள்விக்கு பதிலாக பாகவதம் அப்படின்னு சொன்னேன். இந்த பாகவதத்தில் என்னென்ன சொன்னேங்கிறத சுருக்கமாக சொல்றதுக்கு சங்கிரகாத்தியாயம்னு பேர். ராமாயணத்தில் எப்படி முதல் சர்க்கமானது சம்ஷேப ராமாயணம்னு ராமாயணம் முழுக்க வரதோ, அது மாதிரி பாகவதத்தில் 12வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயம் சங்கிரகாத்தியாயம்னு பேர். பாகவதம் முழுக்க அதில் வரும். அதை பாராயணம் பண்ணினாலோ அதை கேட்டாலோ பாகவதம் முழுக்க பாராயணம் பண்ணின பலன், கேட்ட பலன். அது முடிஞ்ச உடனே பூஜை முடிஞ்சு நைவேத்தியம் முடிஞ்சு இந்த வரண ரித்விக்களுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணி 12 பிராமணாவை உட்காத்தி வச்சு வரணம் பண்ணி அவளுக்கு வஸ்திரம் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி காவேரிக்கு போய் இந்த ஜலத்தை அதில் விட்டுட்டு, காவேரி பூஜை பண்ணி இந்த ஜலத்தை விட்டுட்டு அதில் உங்கள் குடும்பத்துக்கார ஸ்நானம் பண்ணிட்டு வருவாள். யாருக்கு முடியுமோ அவள் போய் ஸ்நானம் பண்ணலாம். அவபடுத்த ஸ்நானம்னு பேர். அது போயிட்டு வந்துட்டு இந்த பிராமணாவை உட்காத்தி வச்சு அவளை சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடணும். இன்றைக்கி மட்டும் சேர்ந்து உட்காரக்கூடாது. அவளை உட்காத்தி வச்சு தீர்த்தங்கள்லாம் போட்டுட்டு அவள் சாப்பிட்டு முடிச்சப்புறம் நீங்கள் சாப்பிடணும். பெரிய பாக்கியம் அது. பிரச்சனைகளுக்கு தீர்வு 1000 இருக்குது. விஷயலாகவும் பண்ணிக்கலாம், என்ன விஷயலாகவும் பண்ணிக்கலாம். ஒரு வியாதின்னா டாக்டர்கிட்டையும் போகலாம், அலோபதியும் போகலாம், ஆயுர்வேதமும் போகலாம், சித்த வைத்தியமும் போகலாம், இல்லை நாமே செல்ஃப் மெடிசன் எடுத்துக்கலாம். தெரிந்தாண்டு வைத்தீஸ்வரன் கோவில் போகணுங்கிற புத்தி வரணும். பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானி பெருவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பானி மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்மைங்கிறான் சுவாமி. எல்லாமே நீங்க தனியா ஒரு மருந்துன்னு சாப்பிட வேண்டாம். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி அந்த புத்தி வர்றதுதான் பாக்கியம்ங்கிறது. அது மாதிரி நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வா எத்தனையோ விதமான பரிகாரங்கள் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் சிரேஷ்டமான பரிகாரம். மற்ற பரிகாரங்கள் பாபத்தை போக்கும், இது பக்தியை கொடுக்கும். அது பாபத்தை மட்டும்தான் போக்கும், இது பக்தியை கொடுக்கும். இது அப்பேற்பட்ட பாகவத சப்தாகம்
உங்கள் பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம் அது, அதனால கிடச்சிருக்காது. அவள் காலத்துல எல்லாம் கூட நடந்திருக்குமான்னு சந்தேகம் தான். ஆனால் அன்றைக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக ரொம்ப பெருசாலாம் கிடையாது. இப்படி யாரோ சில பேர் அவளே சுயமாக பாராயணம் பண்ணியிருப்பா. இது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கிறதே நமக்கு அது மாதிரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே நம்மளுடைய பாக்கியம்னு அதை நினச்சிக்கணும். நான் அப்படிதான் அதை பார்க்கணும். அது இதை செலவுன்னு பார்க்க முடியாது, பார்க்க மாட்டா யாரும். கல்யாணத்தில் வெட்டிய காசை வீணடிக்கிறோமே அதை செலவுன்னு பார்க்குறோமே. டெக்கரேஷனுக்கு 5 லட்ச ரூபான்னு பெருமையாக சொல்லுவோம். இன்றைக்கி வச்ச பூ நாளைக்கு நாசமாக போகும், அதுக்கு பெருமையாக 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. நம்ம பண்ணின புண்ணியம் இறக்கச்சுரக்கும் மணல் கேணி ஈயச்சுரக்கும் பெருஞ்செல்வம் அப்படின்னு இந்த ஒரு பாக்கியத்தினால கிடச்சிருக்கு. கோபாலனுடைய பரிபூர்ண கிருபை உங்கள் எல்லாருக்கும் கிடச்சி ஆயுசு ஆரோக்கியம் சந்தானம் சம்பத்து முதலிய சகல க்ஷேமங்களும் ஏற்படும். என்னோட புத்தகத்தை எடுத்துக்கணும். மேலே சங்கிரகாத்தியாய பாராயணம் 2வது பாகம் தானே பாரு. அதில் நடுப்பில் ஹரையே நமஹான்னு வரும். நான் சொல்லுவேன். அந்த சமயத்தில் எல்லாரும் திரும்பி 3 தடவை சொல்லணும். கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குருநாத் மகாராஜ் கி. சூதோ வாச்சா நமோ தர்மாய மகதே நமः கிருஷ்ணாய வேதசே ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनात्. सूतो वाचा नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनानि. एतद्वः कथितं विप्राः विष्णोश्चरितमद्भुतं भवद्भिः यदहं पृष्ठो नराणां पुरुषोचितम्. अत्र संकीर्तितः साक्षात् सर्वपापहरो हरिः नारायणो ऋषिकेशो भगवान् सात्वतां वदिः. अत्र ब्रह्मपरं गुह्यं जगतः प्रभवाप्ययं ज्ञानं जगदुपाख्यानं प्रोक्तं विज्ञानसंयुतं भक्तियोगः समाख्यातो वैराग्यं जगदाश्रयं पारीक्षतमुपाख्यानं नारदाख्यानमेव च प्रायोगवेशो राजर्षिः विप्रशापात् परीक्षितः शुकस्य ब्रह्मर्षभस्य संवादस्य परीक्षितः संवादो नारदादयो संवादस्य परीक्षितः योगधारणयोत्क्रान्तिः संवादो नारदादयोः अवतारानुगीतिञ्च धर्कप्रादानिको कृतः विदुरोद्धवसंवादः क्षत्रमैत्रेयोस्ततः पुराणसंहिता प्रश्नः महापुरुषसंस्थिते ततः प्राकृतिकः सर्गः सप्तमैकृतिकाश्चर्ये ततो ब्रह्माण्डसम्भूतिः वैराग्यः विराजः पुरुषो यतः कालस्थस्थूलसूक्तस्य गतिपत्वसमुद्भवः भूद्धरणो बोधेः हिरण्याक्षवधो यथा ऊर्ध्वदिव्यङ्गरात्सर्गः रुद्रसर्गस्तथैव च अर्धनारीनरस्याद यतस्वायं भुवो मनुः शतरूपातया स्त्रीणाम् आद्या प्रकृतिरुत्तमा सन्तानो धर्मवर्तीनां कर्दमस्य प्रजापतेः अवतारो भगवतः कपिलस्य महात्मनः देवहूत्याश्च संवादः कपिलेन च धीमतः नवब्रह्मसमुत्पत्तिः रक्षयित्वविनाशनं ध्रुवस्य जगतं पश्चात् पृथो प्राचीनवर्गिणः नारदस्य संवादः ततः प्रियव्रतं द्विजाः नाभेस्तदोनुचरितं ऋषभस्य भरतस्य च दीपवर्षसमुद्राणां गिरिनद्युपवर्णनं ज्योतिश्चक्रस्य संस्थानं पातालनरकस्थितिः दक्षजन्मप्रचेतोभ्यः तत्पुत्रीणां च सन्ततिः यतो देवासुरजना नराः तिर्यङ्नखनगादयः त्वाष्टस्य जन्मनिधनं पुत्रयोश्च द्विजो द्विजाः दैत्येश्वरस्य चरितं प्रह्लादस्य महात्मनः मन्वन्तरानुकुधनं गजेन्द्रस्य विमोक्षणं मन्वन्तरावताराश्च विष्णोर्हयः यशरादयः कौर्मं धान्वन्तरं मात्स्यं वामनं च जगत्पतेः क्षीरोदमदनं तत्त्वत् वेदार्थे च देवोपसां देवासुरमहायुद्धं राजवंशानुकीर्तनं विश्वाविजन्मदत्तं सह सुजिम्नस्य महात्मनः लोपाख्यानोक्तं तारोपाख्यानमेव च सूर्यवंशानुकुधनं तसाद्यागादयः सौगुण्यं जातचर्यातेः ऋगुस्तस्य धीमतः खट्वाङ्गस्य मान्धातुः सोमरेस्य करस्य च रामस्य कौशलेन्द्रस्य चरितं कृत्पिशावहम् इमे रङ्गपरित्यागः जनकानाञ्च सम्भवः रामस्य भार्गवेन्द्रस्य नक्षत्रकरणं भुवः अयस्य सोमवंशस्य यातेर्नगुरस्य च दौष्यन्ते वरदस्यापि चन्दनोस्तत्सुतस्य च यातेर्ज्येष्ठपुत्रस्य यदोर्वंशानुकीर्तितः यत्रावतीर्णो भगवान्
कृष्णाख्यो जगदीश्वरः वसुदेवगृहे जन्मे ततो वृत्तिश्च गोकुले तस्य कर्माण्यपाराणि कीर्तितान्यसुरद्विषः पूदनानुसुमयः पानं शकटोच्चाटनं शिशोः तृणावर्तस्य निष्पेषः तथैव च गणत्सयोः धेनुकस्य सह भ्रातुः प्रणम्यस्य संशयः गोपानाञ्च परित्राणं दावाग्नेः परिसर्पितः दमनं कालिकस्याहेः महार्हेर्नन्दमोक्षणं व्रतचर्या चतुकन्यानां यत्र दृष्टोच्युतो मृतौ प्रसादो नित्यमत्नीभ्यो विप्राणां ज्ञानदापनं गोवर्धनोद्धारणं च चक्रस्यासुरभैरथ यज्ञाभिषेकं कृष्णस्य त्रिभिः क्रीडाजलात्रिषु सङ्गचूडस्य दुर्बुद्धेः तदोरिष्टस्य केचनः अक्रूरान् आगमनं पश्चात् प्रस्थानं रामकृष्णयोः रजस्त्रीणां विलापश्च मधुरालोकनं ददः गजमुष्टिकचाणूरकंसादीनां च योधः पूदनामृतस्यानयनं सूनोः पुनः सान्दीपने पुरोः मधुरायां निवसत यदुचक्रस्य यत्प्रियं कृतमुद्धरवताराभ्यां विदनहरिणात्मिजाः जरासन्दसमानीत सैन्यस्या बभुशोवधः घातनं यवनेन्द्रस्य विषस्थल्या निवेशनम् आदानं पारिजातस्य सुधर्मायाः सुरालयात् रुक्मिण्याहरणं युद्धे प्रमत्याः हृदयहरेः हरस्याजुम्बनं युद्धे बाणस्य भुजगृन्धनं राज्योजसुमतं मत्वा कन्यानां हरणं क्रियते चैत्यपौण्ड्रगशाल्वानाम् अन्धवङ्कस्थितुर्मतेः शम्बरोः द्विविधः पीडः पुरः पञ्चनदनादयः महात्यञ्चपदस्त्रेषां वाराणस्याश्चिदाखनं भारावतरणं भूमेः निवृत्तीर्य पाण्डवात् विप्रजापाद्विदेशं च संहारः सुकृतस्य च संवादः वासुदेवस्य जात्बुधः यत्रात्मविद्याख्यखिल प्रोक्ताधर्मविनन्वितः तदोमत्यवरित्यागः आत्मयोगानुभावतः युगलक्षणवृत्तिश्च कलौगुणोपप्लवः चतुर्विंशश्च प्रलये उत्पत्तिस्त्रिविधा तथा देहत्यागश्च राजऋषेः विष्णुरातस्य धीमतः शाखाप्रयणमृषेः मार्कण्डेयस्य तथा महापुरुषविन्यासः सूचिसजगतात्मनः इति चोक्तं द्विजश्रेष्ठाः यत्पृष्ठोऽहमिहास्ति च लीलावतारकर्माणि कीर्तितानि ह्य सर्वशः पतितः स्खलितश्चार्तः श्रुत्वा वा विवशो ब्रुवन् हरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः हरये नमः इत्युच्चैः उच्यते सर्वपातकान् संकीर्त्यमानो भगवान् अनन्तः श्रुतानुभावो व्यसनं हि पुंसां प्रविश्य चित्यं युधिनोत्यशेषं यथा तमोर्कोऽभ्रविभाविताः मृषा गिरस्ता ह्यसतीरसत्कथा न कथ्यते यत् भगवान् अधोक्षजः तदेव सत्यं तदैव मङ्गलं तदैव पुण्यं भगवद्गुणोदयं तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन्मनसो महोत्सवं तदेव शोकार्णवशोषणं नृणां यदुत्तमश्लोकेशोऽनुगीयते तदेव शोकार्णवशोषणं नृणां यदुत्तमश्लोकेशोऽनुगीयते न तत्वचश्चित्रपदं हरेर्यशः जगत्पवित्रं प्रगृहीत गर्हचित् तद्वाङ्क्षतीर्थं न तु हंससेवितं यत्राच्युतस्तत्र हि साधवो मलाः समग्विसर्गः जनताघविप्लवः यस्मिन् प्रतिश्लोकमबद्धवत्यपि नामान्यनन्तस्तेषोऽङ्कितानि यत् शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति साधवः नैष्कर्ममप्यच्युतभाववर्जितं न शोभते ज्ञानमनं निरञ्जनं कुतः पुनः शश्वतभद्रमीश्वरे न ह्यर्पितं कर्म यदत्यन्तमं यशस्त्रियामेव परिश्रमस्परो वर्णाश्रमाचारयुतस्त्रयादिषु अविस्मृतिः श्रीधरपात्मत्योः गुणानुभावश्रवणादिभिर्हरेः अविस्मृतिः कृष्णपदारविन्दयोः क्षिणोद्यवत्कानि धर्मं धनोति च सस्वस्तिं परमात्मवत्तिं ज्ञानन्दविज्ञानविरागयुक्तः यूयं द्विजाग्र्यापदपूर्विभागाः यच्छस्वदात्मन्नखिलात्मभूता नारायणं देवमजद्वीशम् अजस्रभावा भजता विवेश अहं संस्मारितात्मतत्त्वं सुदम्पुरामेव भजत्रात् प्रायोपवेशो नृपतेः परीक्षितः सदस्वरीणां महताञ्जन्मदा एतत्कष्करितं विप्राः कृतनीयोर्कर्मणः आत्मं वासुदेवस्य सर्वाशुभविनाशनम् एवं द्रावयेन् नित्यं यामट्टर्णमन्नधीः श्रद्धावान् शृणुयात् पुनात्यात्मानमेव च द्वादश्यामेकादश्यां वा शृण्वन्नायुष्प्रवान् भवेत् पठन् जनश्रवणं प्रेतः ततो भवत्यपादकी पुष्करे मधुरायाञ्च द्वारवत्यां यदात्मवान् उपोष्य संहितामेतां पठित्वा मुच्यते भयात् देवता मुनयः सिद्धाः पितरो मनोरूपाः
यच्छन्ति कामान् गुणदः शृण्वतो यस्य कीर्तनात् ऋचो यजुंति सामानि द्विजोधीत्यानुविन्दते मधुकुल्या घृतकुल्या पयकुल्याश्च तत्फलं पुराणसंहितामेताम् अधीत्य प्रयतोद्विजः प्रोक्तं भगवता यत्तु तत्पदं परमं व्रजेति विप्रोधीत्याप्नुयात् प्रज्ञां राजन्योतिधिमेखलां वैश्यो निधिपतित्वञ्च शूद्रः शुद्धेतपादकानि कलिमलसंहितकालनोऽखिलेशो हरिर्यत्र च गीयते न गीयते ह्यभीक्ष्णम् इह तु पुनर्भगवान् शेषमूर्तिः परिपठितोऽनुपदं कथा प्रसङ्गैः तमहम् अजम् अनन्दमात्मतत्त्वं जगदुपतिस्थितिसंयमात्मदक्तिं द्युपतिभिः अज चक्रशङ्खराद्यैः दुरवसितस्तमच्युतं नतोऽस्मि उपचित नवशक्तिभिः स्व आत्मनि उपरिजितस्थितिर्जङ्गमालयाय भगवत उपलब्धिधाम्नमात्रे मात्रधाम्ने सुरऋषभाय नमः सनातनाय स्वसुखनिभृतचेतास्तद्युतान्य स्वभावोऽपि अजितरुचिरलीला कृष्णदानस्तुतीयं यदनुतकृपया यस्तुदीपं पुराणं तमखिलमर्जिनग्नं व्याससूनुं नतोऽस्मि इति श्रीमद्भागवते महापुराणे पारमस्यां संहितायां द्वादशस्कन्धे संग्रहाध्यायो नाम द्वादशोऽध्यायः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणम्।